ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்கு ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிளியர் நாலேஜ் வரும். ஏன்னா ஒரு ஸ்டால் போடுறதுக்கு என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ப்ரிப்ரேஷனில் சொல்லியிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ நான் வந்து ப்ராடக்ட்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக எல்லா ஐட்டம்ஸும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்ஸ்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மார்டே பிராண்ட் தான் வந்து நான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் மார்டே பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மில்க் அண்ட் ஒயிட்டு டார்க்கு எல்லாமே. ஸோ என்னென்ன பிராண்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இப்போ இதில் காமிச்சிருக்கேன். கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா வேனியூட்டன் பிராண்ட் தான், அதுவும் டார்க் கொக்கோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டார்க் ப்ரௌனுன்னு கிடைக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான், பட் நல்ல கலர் இருக்கும், அதே மாதிரி டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேட் சாக்லேட்டாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து நான் மார்டே பிராண்ட் சாக்லேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸும் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 2M பிராண்டு பிடிக்கும், எனக்கு வந்து எப்போவுமே மார்டே பிராண்ட் தான். ஸோ அதுதான் வந்து அஃபோர்டபுளாகவும் எனக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் அதே யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான மோல்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மோல்டுலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வச்சுருந்தது. ஸோ அதனால் இது வரைக்கும் நான் எதுவும் புதுசாக வாங்கலை, ஏற்கனவே வச்சுருந்தது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோல்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சாக்லேட்டுக்கு சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம போடும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும், சிந்தாமல் நம்மளால் நீட்டாக போட்டுக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஒயிட் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்லேயே இருக்கிறதுல பெரிய பைப்பிங் பேக்கை எடுத்துகிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் சாக்லேட் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹார்ட் ஆகிடுச்சு இது நீங்கள் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் வச்சு டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சாக்லேட்லாம் பண்ண போகிறீங்கன்னா டபுள் பாயிலிங்கில் வச்சு மெல்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நட்ஸ் சேர்த்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நட்ஸ் கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட பிளேட்டோ இல்லை வந்து நான் வந்து கட்டிங் போர்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போது வந்து நமக்கு வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கட்டிங் போர்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 3 டைப் ஆஃப் மோல்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 45 பீசஸ் வரும். ஒரே டைமில் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 to 50 பீசஸ் தான் நான் வந்து அரௌண்ட் நான் போட்டு வச்சுருந்தேன் கால்குலேஷனில். ஸோ இத்தனை தான் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டார்க் மில்க் அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டை நான் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்டை மோல்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நட்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா நட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு வந்து எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து நான் பண்ணிட்டேன். இதில் வந்து நட்ஸு சேர்க்காம கூட பண்ணிக்கலாம். நட்ஸு சேர்த்து பண்ணும்போது இன்னும் நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும், கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் இது ஸ்டால் போடுறதே கிட்ஸுக்காக தான், ஏன்னா ஸ்கூலில் தான் போடுறோம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். எல்லாமே கொஞ்சம் நான் அஃபோர்டபுளாக தான் வச்சுருந்தேன். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ்லாம் வந்து மினிமம் இதெல்லாம் வந்து 8 to 10 ருப்பீஸ்க்கு மேலே தான் நம்ம வைக்கணும். ஆனால் நான் ஒரு 5 ருப்பீஸ்க்கு தான் வச்சுருந்தேன். நமக்கு வந்து அதில் மார்ஜின் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இந்த ஸ்டாலுக்காக ரெண்ட் எதுவுமே பே பண்ணலை. எனக்கு ஸ்கூலில் வந்து என் பொண்ணோட ஸ்கூலில் தான் நான் இந்த ஸ்டால் போடுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்ட் வந்து எதுவுமே கேட்கல என்கிட்ட. ஸோ அதனால் நம்ம ரெண்ட்டுக்கு கொடுக்குற காஸ்ட்டுக்கு நம்ம வந்து கம்மியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்மியாக தான் மார்ஜின்லாம் வச்சுருந்தேன். ஏன்னா கிட்ஸ்க்கு வந்து அஃபோர்டபுளாகவும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து சாக்லேட் மோல்டு வந்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து மோல்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரீசரில் கூட நம்ம செட் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து செட் ஆகிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு 10 மினிட்ஸில் செட் ஆகும். ஃப்ரிட்ஜில்னா நம்ம மேலே இருக்க ரேக் இருக்கு இல்லையா, அந்த ரேக்லேயே கூட வச்சு செட் பண்ணலாம். பட் தண்ணி வந்து சொட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜ்லேருந்து நமக்கு தண்ணி சொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி சொட்டாத அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு அந்த இடத்துல வச்சு நம்ம
ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆகி கிடைக்கும் சாக்லேட்ஸு. இப்போ எப்போவுமே நம்ம சாக்லேட் மோல்டில் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விடணும். டேப் பண்ணி விடும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லா இடத்துக்கும் ஈவனாக வந்து சாக்லேட்ஸ் வந்து அந்த மோல்டில் போய் செட் ஆகிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு போயிருந்தேன். என்னால் இந்த வீடியோன்னு இல்லை, கொஞ்சம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடிஞ்ச வீடியோஸை மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிங்கிளாக நானே எல்லா ஐட்டம்ஸும் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால, ஏன்னா ஒரு பிஃபோர் 1 டேக்கு முன்னாடி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா ஐட்டமும் நான் முன்னாடி போட்டிருந்த ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் வந்து என்னால் சிங்கிளாக பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிங்கிளாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸ் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. வீடியோவும் எடுத்துகிட்டு என்னால் எல்லாத்தையுமே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, இதுக்குள்ளே நான் முடிச்சே ஆகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வீடியோஸ்லாம் என்னால் எடுக்க முடியல. இதில் வந்து ப்ரௌனிஸ் அண்ட் சாக்லேட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச டிப்ஸ்லாம் நான் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டால் போட போகிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து போட்டு எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே நான் கிளியராக காமிச்சிருக்கேன். மெல்ட் பண்ணது மட்டும் தான் காமிக்கல, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கிளியராக இதில் காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கும் இது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நான் சாக்லேட்ஸ் வந்து ஹோம்மேடாக பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் இது வந்து எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக்கில் வந்து ஒன்ஸ் நீங்கள் சாக்லேட்ஸை வந்து போட்டு மெல்ட் ஆனது உடனே வந்து போட்டு உடனே வந்து நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா வந்து நமக்கு ஈவனாக செட் ஆகாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து சாக்லேட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணி நம்ம திருப்பி இதே பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ எல்லாமே போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். சாக்லேட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2-3 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது ஸ்டால் போகிறதுக்கு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து 1 டேக்கு முன்னாடியே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அசால்ட்டாக வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சாக்லேட் நான் வந்து எந்த ரேக்கில் வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ரேக்கில் வச்சுக்கணும். கீழே அந்த ஃப்ரீசருக்கு கீழேயே ஒரு ஃபஸ்ட் ரேக் இருக்கும் இல்லையா, அதில் வச்சுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டீமோல்ட் பண்ணதுக்கப்புறமா சாக்லேட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக டீமோல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா ஷைனியாகவும் கிறிஸ்பாகவும் கிடைக்கும். அப்போ தான் வந்து நம்ம உடனே வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து கிடைக்கிது. அதாவது இந்த சில்வர் பேப்பர் மாதிரி சாக்லேட் ரேப் பண்ணுற பேப்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேப்பர்ஸ் இருக்குது, 100 ருபீஸ்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம பேக்கிங் எசென்ஷியல் ஷாப்ஸ்லேயே கிடைக்குது. ஸோ இது வாங்கிட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டீமோல்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பேப்பரில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டால் போடணும்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒருத்தவங்களா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஒண்டியாக பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் ஏற்கனவே ஸ்டால் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் வந்து இந்த டைம் போடும்போது நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு போயிருந்தேன். அதனால் வந்து எனக்கு நிறைய பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால் ப்ரீ பிளான்டாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு எல்லாமே என்னோடய கிட்ஸ் தான் பண்ணாங்க ஹெல்ப் ஃபுல்லாகவே. சாக்லேட்ஸ்லாம் அவங்க ரேப் பண்ணது எல்லாமே என்னோடய கிட்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சாக்லேட்ஸை முடிச்சுட்டு ப்ரௌனீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டார்க் கொக்கோ பவுடர் பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது யூஸ் பண்ணும்போது இன்னுமே நமக்கு சூப்பரான ப்ரௌனீஸ் கிடைக்கும், ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது. குவாலிட்டியான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது தான் நம்ம ப்ரௌனீஸும் குவாலிட்டியாகவும் இருக்கும், நம்ம கஸ்டமர்ஸும் அகெயின் நம்மக்கிட்ட திருப்பி திருப்பி வாங்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் எப்போவுமே குவாலிட்டியான அந்த குவாலிட்டியில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அந்த ஐட்டம்ஸ் டின்ஸு எல்லாமே வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றுட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லா ஐட்டம்ஸும் கீழே எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். கிச்சன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். ஸோ இருக்கிற இடத்துல வச்சுட்டு
எல்லாத்தையுமே கீழே எடுத்து வச்சுட்டு உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கிற ஓடிஜியும் பார்த்தீங்கன்னா சின்னது தான். ஸோ ஒரு அட் அ டைமில் வந்து என்னால் 1 kg தான் பேக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு பேட்சாக தான் நான் பேக் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கீழே வந்து 2 பேட்ச் ரெடி பண்ணிட்டேன். ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ராகி ப்ரௌனி, மைதா ப்ரௌனி, இந்த ஃபஜ் ப்ரௌனிஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக ஒருத்தவங்க யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஓடிஜி சைஸ் பார்த்தீங்கன்னா 30 லிட்டர்ஸ் தான். நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எனக்கு வந்து கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். அட் அ டைமில் நீங்கள் வந்து ஒரு 2 kgs கூட ஒரே டைமில் பேக் பண்ணி எடுக்க முடியும். இன்னும் குக்கீஸ்லாம் பண்ணும்போது இன்னும் வந்து பெரிய ஓடிஜியாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பெரிய சைஸ் ஓடிஜி வந்து எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா பெரிய சைஸ் ஓடிஜி வாங்கிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேட்சஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ரௌனிஸை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஃபஜ்ஜியாக சூப்பராக இருந்தது. என்கிட்ட எப்போவுமே ப்ரௌனிஸ் எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடும். எப்போவுமே லாஸ்ட் டைம் போட்ட ஸ்டார்ட்லேயும் அது மாதிரி எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து முடிச்சனோ ஒன்று ஒன்றுமா அதே மாதிரி டிக் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரிப்ரேஷனில் எழுதி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு சாக்லேட்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனிஸ் எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறமா ப்ரௌனிஸை டிக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், எது வந்து எந்தெந்த டைமில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைட் பேக்கிங்கும் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன். அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் பீஸ் பாக்ஸில் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ். அதுக்கப்புறம் வந்து ராகி ப்ரௌனிஸ் தனியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ப்ரௌனி பைட்ஸும் கொண்டு போயிருந்தேன். ப்ரௌனி பைட்ஸ் வந்து குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் கிட்ஸ் வந்து இன்னுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கனாஷஸ் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே தனியாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே வந்து சைட் பை சைடாக பேக்கும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டாலில் வந்து என்னென்ன திங்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்றதும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்டாலுக்கு எடுத்துகிட்டு போனப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌனிஸ், டீ கேக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், பனானா கேக்ஸ். அதுவுமே உங்களுக்கு சின்ன வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா என்னால் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்னால் வீடியோஸ் கூட எடுக்க முடியல. எனக்கு நிறைய க்ரௌட் இருந்ததுனால என் பொண்ணோட ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே தான். ஸோ அதையும் வந்து நான் பார்க்கணும் அப்படின்றதுனால என்னால் சுத்தமாக எதுவுமே எடுக்க முடியல. ஸோ நான் எடுத்துகிட்டு போனது எல்லாமே சுண்டல், நான் முன்னாடி லிஸ்ட்டில் போட்டிருப்பேன் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். டீ கேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் டீ கேக் எல்லாமே வந்து அஃபோர்டபுளாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அமௌண்ட் எல்லாமே வந்து ரீசனபிளாக வச்சுருந்தேன். நான் ஸ்டாலுக்கு கொண்டு போன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரைஸிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்ட வீடியோ அது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பாய்.